குவைத்தின் மங்காஃப் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். குவைத்தின் மங்காஃப் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் உயிருக்கு போராடி வருகின்றனர். உயிரிழந்த 11 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கொல்லம் ஓய்வு பகுதியை சேர்ந்த உமருதீன் சமீர் இந்த இளைஞர் 33 இளைஞர் என்பதும் அங்கு ஓட்டுநராக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. தற்போது 9 மாதங்களுக்கு முன்புதான் அவர் அங்கு பணிபுரிய மீண்டும் சென்றார்கள் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பந்தளம் பகுதி பத்தனந்திட்டா மாவட்டத்தை சேர்ந்த பந்தளம் பகுதியை சேர்ந்த ஆகாஷ் சசிதரனும் இதில் உயிரிழந்ததாக தகவல் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து மொத்தம் 11 பேர் இருந்துள்ளனர். அதில் 8 பேரை தற்போது அடையாளம் கண்டுள்ளனர். உயிரிழந்த கேரளாவை சேர்ந்தவர்களை அடையாளம் காணும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் படுகாயமடைந்த பலரும் அங்குள்ள பலரும் அங்கு சுற்றியுள்ள வட்டார பகுதியில் உள்ள பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர், சிகிச்சையும் பெற்று வருகின்றனர். அதே போல இந்த தீ விபத்தானது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி வருவது. இறந்தவர்கள் உடலை கேரளாவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்தானது கேரளா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சதாம், உங்க தகவல்களுக்கு நன்றி.